ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலத்தையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். அவன்தான் நமது பிறப்புக்கும் இறப்புக்கும் சொந்தக்காரன். அல்லாஹு தாலா நம்மை படைத்து நம்மை வளர்த்து பாதுகாக்கக்கூடிய இறைவன். அவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் ஸலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபீன் தபதாபீன் மீதும் நல்லவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும் அல்லாஹ்வின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா சூரே தௌபாவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு ஒரு அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான், நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு ஒரு தூதர் அனுப்பியிருக்கிறோம், உங்களுக்காக ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம். அந்த தூதர் உங்களில் ஒருவர் தான், அவர் மனிதர்களில் ஒருவர் தான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் இந்த வசனத்தில் கூறுகின்றார். பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுடைய 3 தன்மைகளை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். பிறகு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அந்த தூதர் எப்படிப்பட்டவர் என்றால், உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டாலோ நீங்கள் கஷ்டத்தில் ஆகிவிட்டாலோ அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஷிஃபாத்தை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றார். பிறகு அல்லாஹு தஆலா கூறுகின்றார், ஹரீஸ். இந்த ஹரீஸ் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், பேராசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தின் மீது பேராசை? நமது போல பேராசையா? இந்த உலகத்தின் மீதும் இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீதும் பேராசை கொண்டவரா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அவர்கள் சமுதாயத்துக்கு நம் மீது அந்த உம்மத்தின் மீது ஹரீஸ், எப்பொழுதும் அவருக்கு நன்மையே நடக்க வேண்டும், இந்த உம்மத்துக்கு எப்பொழுதும் நன்மையை விரும்பக்கூடியவராகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹு அக்பர். அறிஞர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு என்றால் ஹரீஸ் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துவா இருக்கு. அல்லாஹ் தஆலா ஒரு துவாவை கொடுத்திருந்தார். எல்லா நபிமார்களும் அந்த துவாவை உலகத்திலே பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால்
முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீப், நமது தூதர், ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதர் இறுதி தூதர், உலக மக்கள் அனைவருக்காகவும் அனுப்பப்பட்ட தூதர். குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். சூரா நம்பர் 7ல 158வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, முஸ்லிம்களை மட்டும் அழைக்கல, குல் யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, அப்படி அழைத்து கூறுகின்றான். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நீங்க எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வகுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் அந்த தூதருக்கும் ஒரு துவா கொடுக்கப்பட்டது. அந்த துவா எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த துவாவை கேரண்டி, அல்லாஹ் தஆலா அந்த துவாவுக்கு கேரண்டி கொடுக்கிறான். என்னன்னு சொல்லி கேரண்டி கொடுக்கிறான்? கேட்பதற்கு முன்னாலே அந்த துவா கபூல் ஆகும், ரிஜெக்ட் ஆகாது. அல்லாஹ்விடத்தில் அந்த துவா ரிஜெக்ட் ஆகாது. அப்படிப்பட்டதுதான் எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹரீஸ் எப்பொழுதும் என்றால் எப்போ? அல்லாஹ்வின் தூதர் மரணித்து போயிட்டார், இறந்து விட்டார்கள். எப்பொழுதும் என்றால் என்ன? அறிஞர்கள் பாருங்கள், அவர்களோட தொழுநோக்க பார்வை. இதற்கு தஃப்சீர் செய்யும்போது எப்படி செய்றாங்க பாருங்க. ஹரீஸ் எப்பொழுதும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாளிலும் இந்த துவாவை கொண்டு அந்த உம்மத்துக்கு நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் பாருங்கள், எப்பொழுது என்றால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு பிறகு அந்த மறுமை நாளிலும் அல்லாஹ்விடம் அனுமதி பெற்று இந்த உம்மத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த போது சொன்ன இது, நான் இந்த துவாவை எனது மனைவி ஆயிஷாவுக்காக, எனது மகள் ஃபாத்திமாவுக்காக நான் இதை உபயோகப்படுத்த மாட்டேன், எனது சமுதாயத்து மக்கள் மீது. அதுதான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். எப்பொழுதும் என்றால் என்ன? இப்போ மட்டும் கிடையாது, நாளைக்கு மறுமையில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். நீ அழுகிறார்கள், அவர்களோட நெஞ்செல்லாம் அழுது அந்த கண்ணீரால் நெஞ்செல்லாம் ஈரமாகி விடுகிறது. ருக்குவுக்கு செல்கிறார்கள். அந்த சுஜூதோட இடம் அப்படியே அவர்களோட கண்ணீரால் நனைந்து விடுகிறது. பிறகு சுஜூதுக்கு போகிறார்கள். பிறகு அந்த சுஜூதோட இடம் முழுமையாக நனைந்து விடுகிறது. அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும் எதற்கு. அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்காக அழுகிறார்கள் என்று. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்புகிறார்கள். நீங்க போய் கேளுங்க முஹம்மது ஏன் அழுறார் என்று. தொழுத நிலையிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, நீங்க ஏன் அழுறீங்க அப்படின்ட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாதுல்ல. பாருங்க, அந்த ஹபீபோட கனெக்ஷன் பாருங்க எப்படி இருந்தது. அல்லாஹ்வோட அந்த தூதரோட கனெக்ஷன் எப்படி இருந்தது பாருங்க. அல்லாஹ்வோட அல்லாஹ் அக்பர் பாருங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய பதில கொஞ்சம் கவனிங்க. என்னோட ரப்புக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் ஏன் அழுறேன்னு சொல்லி. என்ன பதில் சொன்னாங்க? என்னோட ரப்புக்கு, அந்த ஜாத்துக்கு தெரியும் நான் ஏன் அழுறேன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர் பாருங்களேன் நேசம். ஹபீப் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார். சொல்றாங்க இந்த பதில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துட்டு போய் அல்லாஹ் கிட்ட. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க போய் முஹம்மதிடம் சொல்லுங்கள், முஹம்மதிடம் நீங்கள் போய் சொல்லுங்கள், அவர்களின் கண் குளிர்ச்சி ஆகும் அளவுக்கு அவர்களின் சமுதாயத்தை நான் மன்னிப்பேன் என்பதாக. பாருங்க, மஸ்ஜிதே நபவியில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை நேசிப்பதற்கு எப்படி சான்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியை பாருங்கள். மஸ்ஜிதே நபவியில பக்கி அந்த அடக்க ஸ்தலத்தில் நிற்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே துஆ செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பற்றி நினைவு கூறுகின்றார்கள். சொல்கிறார்கள், எனது இஹ்வான், என்ன சொல்றது, என்னோட சகோதரர்கள் பற்றி நான் நினைக்கிறேன் என்பதாக. ஒரு சஹாபா சொல்றாங்க, நாங்க தானே உங்க சஹாபா.
சகோதரர்கள் அப்படி என்பதாக. அதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட சஹாபாக்கள், நீங்கள் எனது தோழர்கள், நான் கூறுவது எனது சகோதரர்கள். என்னை பார்க்க மாட்டார்கள், ஆனால் என ஹதீஸை என்னை பின்பற்றுவார்கள், என்னை நேசம் கொள்வார்கள். யார் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எப்படிப்பட்ட அவர்களோட தன்மைகளை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எப்படி சொல்றான்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, இந்த உம்மத்துக்கு ஒரு கஷ்டம், இந்த உம்மத்துக்கு ஒரு சிரமம் என்றால் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சிரமமாக இருக்கு. வெறும் முஸ்லிம்களுக்காக அனுப்பப்பட்டது தூதரா? ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எப்படிப்பட்ட கவலை அவருக்கு. فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. சூரா காஃப்ல பாருங்க, 5வது 4வது 5வது வசனம் 2 இதுல வரும்னு நினைக்கிறேன், 2ல ஏதாவது ஒன்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் மீது கவலைப்பட்டார்கள் என்றால், இவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கவலைப்பட்டு நீங்கள் உங்கள் உயிர்களை மாற்றிக் கொள்வீர்கள் போல் இருக்கிறது தூதரே என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிவிட்டார். இந்த தூதர் நமக்கு இறக்கப்பட்ட தூதர் அப்படி இல்லை சகோதரர். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இறக்கப்பட்ட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்கள், அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர், மூமின்களே, அவர்கள் மிக்க இரக்க குணமும் அன்புடையவர்களாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். ஒரு முறை கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் சபித்ததில்லை, யாரையும் ஏசி பேசினதில்லை. இந்த தூதரோட வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டது என்றால், இதை முஸ்லிம்களை விட மாற்று மத சகோதரர்கள், தோழர்கள், நமது தொப்புள் குடி உறவுகள் அதிகமாக வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைய மாற்று மத சகோதரர்கள் இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் புத்தகம் எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நமது வாலிபர்களோட நிலைமை, நமது நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேரை கேட்டால் தெரியாது. வாலிபர்கள் கிட்ட போய் கேளுங்களேன், இந்த தீனோட தொடர்பு இல்லாதவங்க கிட்ட, நம்மளுக்கு அனுப்பப்பட்ட நபி பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டா ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு. இது பேரா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேர் இதா? ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பேரா? முஹம்மது நபி முஹம்மத், இது பேர். ஆனா நம்மளோட வாலிபர்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கை சேதம். ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றி ஆட்டம் போடக்கூடிய ஆபாசங்கள், அசிங்கங்கள் பேசக்கூடிய ஒரு நடிகரை பற்றி நீங்கள் கேட்டால் மொத்த விவரங்களையும், ஒரு கிரிக்கெட் வீரனை பற்றி கேட்டால் மொத்த விவரங்களையும் கொடுப்பார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத கூட்டமாக, அவர்களை புரியாத கூட்டமாக பெரும்பாலான வாலிபர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ். எங்கே போகிறது இந்த சமுதாயம்? ஆனால் இன்னொரு நிலைமை என்ன? பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீரத்தை படித்து இந்த மார்க்கத்தின் பக்கம், நேர்வழிக்கின் பக்கம் கூட்டம் கூட்டமாக வருகிறது. பாருங்கள் சகோதரர், எவ்வளவு பெரிய கை சேதம் பாருங்கள். ஜகன்னாத் ஆசாத் என்ற ஒரு கவிஞர், அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை வரலாறை படித்துவிட்டு அவர்கள் இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை வரலாறை படித்துவிட்டு அவர்கள் இந்த கவிதையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிறைய கவிதைகளை சொல்லியிருக்கிறார். மாற்று மத சகோதரர், ஒரு ஹிந்து பண்டித், இன்னும் கூட அந்த பண்டித்தோட பேர் மறந்துட்டேன், இன்னும் கூட நீங்க உருதுல வடநாட்டில் போய் பாருங்க, ஒரு புக்கு ஒன்று அந்த ஹிந்து பண்டித் எழுதினாங்க. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்தை படிச்சுட்டு, அரப் கா சாந்த் அப்படின்ட்டு, அரபு நாட்டின் சந்திரன் என்று இன்னும் கூட மார்க்கெட்டில் விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. ஒரு நான் முஸ்லீம், அல்லாஹ் அக்பர், இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் நமது தொப்புள் குடி உறவு இந்த மாதிரி புத்தகத்தை எழுதுறாங்க, அரபு நாட்டின் சந்திரன். அல்லாஹ் அக்பர். நமது நிலைமை
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பாழாக்கக்கூடியவர்களாக, முஹப்பத் இல்லாதவர்களாக, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். பாருங்க, ரொம்ப பிரபலமான மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு கிறிஸ்துவர், அவர் ஒரு புத்தகம் எடுத்திருந்தார்கள், த 100 அப்படின்ற புத்தகம். அதில் பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் த 100 அந்த புத்தகத்தோட தலைப்போட பேர். இந்த 100 எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு நிறைய பயன் கொடுத்தவர்கள், அவர்கள் மூலியமாக இந்த உலகம் நிறைய பயன் பெற்றது, நிறைய பயன் பெற்றது. அவன் அந்த புத்தகத்தில் மைக்கேல் ஹார்ட் என்ற கிறிஸ்துவர், அவரோட நம்பிக்கை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலே எப்படி இருந்து அதுக்குள்ளே போக விரும்பலை, அது நமக்கு தலைப்புக்கு அப்பாற்பட்டது. அவருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இயேசு கிறிஸ்துக்கு 6வது இடமும், முதல் இடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அந்த 100 பேரில் முதல் இடம் யாருக்கு தரப்படுது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். நம்ம அந்த வழியை விட்டுட்டு ஆட்டம் பாட்டம் விளையாட்டு வீரர்கள் பின்னாடி போகக்கூடிய சமுதாய மக்களாக இருக்கு. சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லி வளர்க்குறது இல்லை சுன்னத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி. சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குறை சொல்லி அவர்கள் மீது இட்டு கட்டி அவர்களை அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு தெரிந்தால் தானே அவருக்கு பதில் அளிப்போம். ஏன் திருமணம் செய்தார்கள், அவர் டெரரிசமாக, அவர் ஒரு டெரரிஸ்ட் என்று காட்டப்படுது, இதெல்லாம் உண்மையா? தெரிஞ்சவன நம்ம பதில் சொல்லுவோம். ஏன் அத்தனை திருமணம் செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சீரத்தை தெரிஞ்சாதான் நம்ம போய் பதில் சொல்லுவோம். அத்தனை போர்கள் ஏன் செய்தார்கள்? சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவமா அர்ஸல்னக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அந்த தூதர் எப்படிப்பட்ட தூதர்? உலக மக்கள் அனைவருக்காகவும் ஒரு அருக்குடையாக வந்த தூதர். அந்த தூதர் தெரிந்தா எப்படி சொல்லும்? டென்மார்க்கில் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு கார்ட்டூன் எழுதப்பட்டது. நியூஸ் பேப்பரில் கார்ட்டூனை போட்டான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா எப்படி அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தணும். ரஹீக்குல் மக்தூம் அதோட மொழிபெயர்ப்பு இங்கிலீஷில். அதுக்கப்புறம் வித்துது இந்த அளவுக்கு வித்துது. அதுக்கப்புறம் ஸ்டாக்கு கிடைக்கிறது கஷ்டமாயிடுச்சு டென்மார்க்கில். இது நடந்த சம்பவம். நமக்கு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சீரத்துக்கும் நமக்கும் தொடர்பு கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்லையும் ஓட்ட, முஹம்மது ரசூலுல்லாஹ்லையும் ஓட்ட. என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்லையும் ஓட்ட, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றியும் நமக்கு தெரியாது. அலட்சியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட திருமணத்தை பற்றி கேட்டால் சொல்ல வேண்டியது தானே. நம்ம அவங்க சீரத்தை படித்தா தானே சொல்லுவோம். அவங்க முதல் திருமணம் எத்தனை, அவங்கள விட 15 வயது மூத்த பெண்மணியும் விதவை பெண்மணியும் முடிச்சாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு இளைஞனா இருக்கும்போது இளைஞ பெண்ணை, வயது கம்மி உள்ள பெண்ணை திருமணம் முடிப்பாங்களா, வயது மூத்தவங்களை முடிப்பாங்களா? ஏன்னா நமக்கு சீரத் தெரியாதுல்ல. எங்க போய் தாவாசியம்? அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிமுகப்படுத்தணுமோ அறிமுகப்படுத்தலையே. ஏன்னா நமக்கே அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு தெரியலையே. முஹம்மது யார், அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியாது, பேரே தெரியாது. வாலிபர்கள் கிட்ட போய் கேளு, அவர்கள் போரை விரும்பினார்களா என்பதாக. பாருங்க எப்படிப்பட்ட தோழர்கள் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினார்கள், எப்படி நேசித்தார்கள். உர்வா இப்னு மஸ்ஊத் ஹுதைபியாவோட உடன்படிக்கையின் போது வராங்க. ஹுதைபியாவோட உடன்படிக்கையின் போது உர்வா இப்னு மஸ்ஊத் அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்கல, அவங்க காஃபிர்கள் சார்பாக பேச்சுவார்த்தைக்காக வராங்க. சொல்றாங்க, உர்வா இப்னு மஸ்ஊத்
நான் கிஸ்ரா, கைசர், நஜ்ஜாஷி போன்ற பல அரச சபைக்கு சென்றுள்ளேன். ஆனால் முஹம்மதின் தோழர்கள் முஹம்மதை கண்ணியப்படுத்துவது போல் வேற எந்த அரசனின் தோழர்களும் அவர்களை கண்ணியப்படுத்துவதில்லை. அதற்கு பிறகு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள கண்ணியத்தினால் அவர்களை நேர்கொண்டு பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பித்தால் அவர்கள் குரல்களை தாழ்த்திக் கொள்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளையிட்டால் அதை நிறைவேற்றுவதற்காக போட்டி கொள்வார்கள். அவர்கள் ஒது செய்யும் தண்ணீரை கீழே விழுவதற்கு முன்னால் பிடித்துக் கொள்ள போட்டுக் கொள்வார்கள். நான் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த கூட்டத்திடம் நீங்கள் போய் போர் செய்யாதீர்கள், கண்டிப்பாக முஹம்மதை ஒருபொழுதும் அவர்கள் கைவிட மாட்டார்கள். உர்வா இப்னு மஸ்ஊத் எப்போ ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஹுதைபியாவின் உடன்படிக்கையின் போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நேசித்தார்கள். அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ஒரு இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்புறத்திலிருந்து போறாங்க, பின்புறத்திலிருந்து போறாங்க. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் அபூபக்கர் நீங்க முன்னாடியும் பின்னாடியும் போறீங்க அப்படின்ட்டு. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வோட ரசூலே, எப்பொழுது எனக்கு என் உள்ளத்திற்கு எதிரிகள் உங்களை முன்புறத்திலிருந்து தாக்குவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேனோ அப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் வந்து விடுகிறேன். எதிரிகள் எப்பொழுது என் உள்ளத்துக்கு பின்புறத்திலிருந்து தாக்குவார்கள் என்று என் உள்ளத்துக்கு தோணுகிறதோ அப்பொழுது நான் உங்கள் பின்புறத்தில் வந்து விடுகிறேன். உண்மையான நேசம். சும்மா நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது சும்மா. அவங்க சொல்லல, செயல்பாடு காட்டினாங்க. அப்பொழுது நான் உங்க பின்புறத்து வந்துடுவேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு குதுபாவுக்கு பிறகு ஒரு ஹதீஸ் ஓதி காட்டப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட இந்த ஹதீஸை பார்த்துட்டு அந்த ஹதீஸை பார்ப்போம் பாருங்க. அல்லாஹ்வோட அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வோட தூதரை பற்றி நீங்க எப்படி நேசம் கொள்றீங்க அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கப்படும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் பிள்ளைகளை விட, என் பெற்றோர்களை விட, உலகத்தில் இருக்கும் எல்லாரையும் விட, எனது பொருளாதாரத்தை விட, எனது வீட்டை விட, எல்லாத்தையும் விட அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நேசிக்கிறேன். இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, வெயிலோட காலம், வெப்பம் அதிகமா இருக்கு, தாகமும் உச்சகட்டத்தில் இருக்கு, தாகமும் ரொம்ப தாகித்து இருக்கிற அந்த நிலைமையில் ஒரு மனிதனுக்கு குளிர்ந்த நீரை கொடுத்தால் எப்படி இருக்கும்? எப்படி அவனோட உள்ளங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷப்படும், நிம்மதி எப்படி இருக்கும்? குளிர்ந்த நீரை கொடுத்தா உச்சகட்டத்தாகவும் வெப்பம், உச்சமான வெப்பம். அதை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன். ஹதீஸ் வருது பாருங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன ஹப்பா இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த ஹதீஸ்ல வருது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன ஹப்பா இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உங்கள் பெற்றோர்களை விட, உலகத்தில் இருக்கும் அனைவரையும் விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசம் கொள்ளாத வரை முஃமின்களாக ஆக முடியாது. ஹதீஸ் சொல்லுது. நம்ம இப்படி இருக்குமா? நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாமா? அல்லாஹ் அல்லாஹ் பாருங்க சகோதரர், எவ்வளோ பெரிய கை சேரும். அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொல்லி நமக்கும் தெரியாது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேரை ஞாபகப்படுத்தின வயீத் அவர்களை சபித்தாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழக்கத்துக்கு மாறாக ஜும்மாவுக்கு 3 படிக்கட்டில் ஏறும்போது வயீத் சபித்தாங்க. யார் யார்? பெற்றோர்கள் ஒருவரோ இருந்து அவருக்கு நன்றி செலுத்தல அப்படின்னா அந்த மனிதரை சபித்தாங்க. ரமதான் மாதத்தை அடைந்து அவர்கள் அதுக்கு உண்டான நோன்பை வைக்காம பாவ மன்னிப்பு தேடாமல் இருந்தால் அவங்கள சபித்தாங்க. 3வது யார்?
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேர்களை நினைவு கூர்னா ஸலவாத்து சொல்லாமல் இருந்தா உங்களை சபிச்சாங்க. சபிச்சது யாரு? காத்தமுன் நபி, இறுதி இறை தூதர், உலக மக்களுக்கு அனைவருக்காகவும் அனுப்பப்பட்ட தூதர், இமாமுன் அம்பியா, அம்பியா ஓட இமாம். ஆமீன் சொன்னது யாரு? வானவர்களோட தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, ரெண்டு பேரோட சக்சியத், அவங்களோட அந்தஸ்து பாருங்க. இங்க இமாமுன் அம்பியா, நபிமார்களோட தலைவர், அங்க மலக்குகளோட தலைவர். அல்லாஹ் தஆலா நிராகரிப்பான அந்த துவா. நீங்க அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மீது ஸலவாத்து சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா உங்களோட 10 பாவங்களை மன்னிக்கிறான், உங்களோட அந்தஸ்தை கூட்டுறான். கிடையாது. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வது கிடையாது. இல்லாத விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக தமிழ்நாடு பரவாயில்ல, கேரளாலாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப மோசம். அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்காகவே அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசம் கொள்ளணுமோ அப்படி நேசம் கொள்ளாமல் தாடி இருக்காது. அல்லாஹ்வோட சுன்னத்து தாடி இருக்காது. கரண்டைங்காலுக்கு மேலே ஆடை இருக்காது. சுன்னத்தான எந்த ஒரு பேணுதலும் இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் மீது, அல்லாஹ்வோட தூதர் மீது மௌலூத் ஓதுற, அவர்களுக்கு என்ன செய்கிற, பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு சொல்லி இன்னும் கூட்டம் இந்த மாதம் ஃபுல்லாக ஓதுவாங்க. இந்த மாதிரி வழி கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதென்னா கிடையாது. பாருங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரோட மடியில் இறுதி மூச்சுகள், யாரோட மடியில் இறுதி மூச்சுகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களோ, யாரு மிஸ்வாக்கை மென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக் செஞ்சாங்களோ, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஃபாத்துக்கு பிறகு 40 வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க செய்யாத ஒரு செயல் இங்கே வந்து புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. திங்கக்கிழமை வேலைக்கிழமை நோன்பு வச்சாங்க, மாதத்தில் 13, 14 நோன்பு வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேண்டுறது, அவங்களோட சுன்னத்தை பேண்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவங்களோட கட்டளையை பெண்றது. இறந்ததுக்கு அப்புறம் என்ன உண்மையான மஹப்பத்? என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை வெளிப்படுத்தணும்னா என்ன வெளிப்படுத்தணும்? அவங்களோட சரியான ஹதீஸை பின்பற்றதோ சுன்னத்தை பின்பற்றுறது. அதை விட்டுருவாங்க. இந்த ஒரு மாதம் மட்டும், அடுத்த மாதம்லாம் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட், வியாபாரம், எல்லாம் வியாபாரம். பாருங்க சகோதரர்களே, இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். பிராமின் டாக்டர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி மொத்தமாக இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எப்பொழுதும் அவங்களுக்கு என்ன பழக்கம் இருந்தது அப்படின்னா, பெட்டில் போய் படுத்தோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீகுல் மக்தூமோட அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் அதை எடுத்து படிப்பாங்க. சீரத், அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை படிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு இரவு படிச்சுட்டே இருக்கும்போது இந்த சம்பவம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இறுதி ஒரு சில நேரம் இருக்கு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில், சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சம்பவம் பாருங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் விளக்கை ஏற்றுவதற்கு கூட எண்ணெய் இல்லை, பக்கத்து வீட்டிலேருந்து வாங்குறாங்க. நபியோட வீடு, யார் வீடு? நபியோட வீடு. வானத்திலேருந்து வரக்கூடிய வஹி, நீங்க துவா செய்யுங்க, உஹது பஹாடு, உஹதோட மலை என்ன ஆயிடும்? தங்கமாயிடும் அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை இட்டா சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க? சொத்து குவியலை குமிச்சிருவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீடு என்ன? அவங்க வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை. சொத்து செல்வத்தை அப்படியே ஒரு குவியல் ஆக்கிடுவாங்க. சஹாபாக்கள் கிட்ட சொன்னா, அல்லாஹ்வோட ஹபீபோட வீடு என்ன? அந்த இறுதி நேரத்தில் இந்த இதை படிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, அழுகுறாங்க, நைட்டு ஃபுல்லாக அழுகுறாங்க. அவங்க மனைவி எழுப்பி இந்த அவர் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து அழுகுறாங்க. எல்லாமே எப்படி அப்படின்னா,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நுபுவத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல செல்வந்தராக இருந்தாங்க, நல்ல வியாபாரம் செஞ்சாங்க, காசு இருந்தது. நுபுவத்துக்கு பிறகு எப்படின்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்கப்பட்டா அவங்க சொன்னாங்க, என்ன பதில் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் 3 நாள் தொடர்ந்து அடுப்பு எரிஞ்சதா? இதே கிடையாது. தொடர்ந்து 3 நாள் அடுப்பு எரிஞ்சிருச்சுன்னு சொல்லவே முடியாது. இப்படி தான் இருந்தது. ஆனால் நுபுவத்துக்கு அப்புறம் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? ஒருத்தர் ஆட்சியில் இல்லாத போது சாதாரணமாக இருப்பார், ஆட்சி வந்தோடனே என்ன வந்துடும், புது வண்டி வந்துடும், வீடெல்லாம் பாலிஷ் ஆகிடும், அவரோட ஆடெல்லாம் இப்படி தான் மாறிடும். இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? பாருங்கள் சகோதரர்களே, அந்த ஹபீபோட நேசத்தை பெறக்கூடியவர்களா அவர் எப்படி நம்ம பின்பற்றணுமோ அப்படி பின்பற்றக்கூடிய நன்மக்கள் அல்லாஹ் தஆலா சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அமல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக, அல்லாஹ் தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் தஆலா நமது எல்லா விதமான தீமையை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக, பசி நோய் மற்றும் எல்லா விதமான செயல்களை விட்டும் தீய செயல்களை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. இன்னொரு சின்ன அறிவிப்பு, நமது தெரிந்த சகோதரர்கள் சையத் என்பவர், அவருக்கு உடல்நிலை குறைபாடு காரணமாக அவர்களுக்கு ஐசியூவில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவரோட உடல்நலம் சுகம் பெறுவதற்காக நீங்கள் அனைவரும் துஆ செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம்மை இம்மையிலும் மற்றும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கியருள வேண்டும் என்பதாக துஆ செய்தனாக இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.